நம்பிக்கை. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய பலம். ஆனா அதே நம்பிக்கை துரோகமா மாறும்போது அது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதமா மாறுது. ஒரே கம்பெனி, ஒரே பிரெண்ட்ஸ்கே. ஆனா அந்த 3 பேருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத பல ரகசியங்கள் புதைஞ்சு கிடந்தது. யார் யாரை காதலிச்சா? யார் யாரை ஏமாத்துனா? எல்லாவற்றையும் விட முக்கியமா, அந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 2 மணிக்கு அந்த வீட்டு வாசல்ல நின்ன அந்த மர்ம உருவம் யாரு? வணக்கம். இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கபி. இன்னைக்கு நாம பார்க்கப் போற மர்மம், மௌனத்தின் சாட்சிகள். நந்தினி, கவிதா, ராஜேஷ். 3 பேரும் பெங்களூருல ஒரு முன்னணி ஐடி கம்பெனியில டெவலப்பர்களா வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நந்தினி வீட்ல டின்னர் சாப்பிடுறது இவங்க 3 வருஷ பழக்கம். ஜனவரி மாதம், அந்த குளிரான வெள்ளிக்கிழமை இரவு. நந்தினியோட அம்மா சாந்தி சொந்த ஊர்ல ஒரு விசேஷத்துக்காக போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் டின்னர் சிரிப்போடதான் ஆரம்பிச்சது. ஆனா ராஜேஷோட போனுக்கு வந்த ஒரு நோட்டிபிகேஷன் அந்த இடத்தையே நிசப்தமாக்குது. கவிதா அதை கவனிச்சுடுறா. சாப்பாடு முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா மறுநாள் காலையில நந்தினியோட வீடு பூட்டப்பட்டிருக்கு. வாசல்ல அவளோட ஸ்கூட்டர் இல்ல. நந்தினியோட போன் ஸ்விட்ச் ஆஃப். பதட்டமான ராஜேஷும் கவிதாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. நந்தினியே காணல சார், யாரோ கடத்திட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாங்களு. இன்ஸ்பெக்டர் கரண் ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வீட்டை சோதனை செஞ்சப்போ பெட்ரூம்ல ஒரு சின்ன ரத்தக்கரை. ஆனா வீடு ரொம்ப சுத்தமா துடைக்கப்பட்டிருக்கு. அப்போதான் கரண் சார் கண்ணுல அந்த விஷயம் படுது. தோட்டத்துல இருந்து ஒரு பெரிய செடி தொட்டி உடைஞ்சு சிதறி கிடக்குது. அதுக்கு மேல யாரோ அவசரமா புது மண்ணை கொட்டி மூடிருக்காங்க. கான்ஸ்டபிள் ராம் கிட்ட கரண் சொல்றாரு, ராம், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஆனா அது வெளியே தெரியாத அளவுக்கு யாரோ புருபஷனலா கிளீன் பண்ணிருக்காங்கனே. ராஜேஷை விசாரிக்கும்போது அவன் முன்னுக்குப் பின் முரணா பேசுறான். நான் நைட் 11 மணிக்கே கிளம்பிட்டேன்னு சொன்ன ராஜேஷ் போன் லொகேஷனை காட்டினதும், இல்ல சார், நான் திரும்பவும் 1 மணிக்கு வந்தேன்னு மாத்தி பேசுறான். அவன் எதை மறைக்கிறான்? விசாரணை திசை தெரியாம போகும்போது கரண் சார் மீனாட்சி அக்கா கடைக்கு போறாரு. மீனாட்சி அக்கா அந்த ஏரியாவோட நடமாடும் சிசிடிவி. அவங்க சொல்றாங்க, தம்பி, அந்த பக்கத்து வீட்டு குமார் தம்பி இருக்காரே, அவரு அன்னைக்கு நைட் முழுக்க ஜன்னல் வழியாவே அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ஏதோ பார்த்திருக்கணும்னு. குமார் ஒரு தனிமையான மனுஷன், ஒரு மர்மமான கேரக்டர். கரண் சார் குமார் கிட்ட பேசப் போறப்போ குமார் ஒரு விசித்திரமான பதிலை சொல்றாரு. சார், ராஜேஷ் போனதுக்கு அப்புறம் கவிதாவோட கார் மட்டும் அங்கேயே இருந்தது. அதிகாலை 3 மணிக்கு ஒரு ஆட்டோ வந்தது. கவிதா ஏதோ பெரிய பிளாஸ்டிக் மூட்டையை கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோவுல ஏத்துனாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கால் ஊனமானவர்னு விபரமா சொல்றாரு. இப்போ சந்தேகம் கவிதா மேல திரும்புது. கவிதாவோட போன் லொகேஷனை செக் பண்ணப்போ அது ஒரு மிகப்பெரிய ஐடி பார் கட்டுமான பணியிடத்துல, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் காட்டுது. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் வேலை நடக்குது. அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கும்போது, அன்னைக்கு நைட்டு ஒரு கார் வந்தது சார், ஆனா அதுல இருந்தது யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. அதே சமயம் நந்தினியோட போன்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அம்மா, நான் சென்னை போறேன், தேடாதீங்கன்னு. ஆனா அந்த போன் சிக்னல் சென்னை ரயில் நிலையத்துல ஒரு குப்பை தொட்டியில இருந்து வருது. போலீஸை திசை திருப்ப யாரோ நந்தினியோட போனை எடுத்துட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. அது கவிதாவா? இல்ல வேற யாராவது? இன்ஸ்பெக்டர் கரண் எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா சேர்க்குறாரு.
அந்த கால் ஊனமான ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிக்கிறாரு. அவர் சொன்னதுதான் அதிர்ச்சி. சார், அந்த தம்பிதான் குமார், என்னை கூப்பிட்டு அந்த மூட்டையை ஏத்த சொன்னாருன்னு சொல்றாரு. கவிதாவையும் குமாரையும் நேருக்கு நேர் வச்சு கரண் விசாரிக்கும்போது அந்த திடுக்கிடும் உண்மை வெளியே வருது. ராஜேஷும் நந்தினியும் காதலிச்சது உண்மைதான். ராஜேஷ் போன பிறகு கவிதா நந்தினி கிட்ட சண்டை போட்டிருக்கா. ஆத்திரத்துல கவிதா நந்தினியை தள்ள, நந்தினி அந்த செடி தொட்டி மேல விழுந்து தலையில பலமான அடிபட்டு இறந்துடுறா. பயந்து போன கவிதாவுக்கு ஜன்னல் வழியா இதை பார்த்து குமார் உதவி செய்றாரு. ஆனா அந்த உதவிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான காரணம் இருக்கு. குமார் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர். அவர் கவிதாவை காப்பாத்தல, அந்த பிணத்தை வச்சு கவிதாவை தன் வாழ்நாள் அடிமையாக்க பார்த்தாரு. அந்த பிணத்தை ஒரு சிமெண்ட் பில்லர் குழிக்குள்ள போட்டு அன்னைக்கே அப்புறப்படுத்திட்டாங்க. குமாரோட வீட்டு லாக்கரை சோதிச்சப்போ அங்க நந்தினியோட கம்மல் மட்டும் இல்ல, அந்த ஏரியால காணாம போன இன்னும் 2 பெண்களோட நகைகளும் இருந்தது. கவிதா செஞ்ச ஒரு கொலையை குமார் தன் வேட்டைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. எல்லாரும் கைதாகுறாங்க. ஆனா ராஜேஷுக்கு நந்தினி அவனோட பையில ரகசியமா வச்ச ஒரு லெட்டர் கிடைக்குது. அதில் நந்தினி எழுதியிருந்தது என்னன்னா, ராஜேஷ், கவிதா உன்னை எவ்ளோ காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். நம்ம காதலுக்காக அவளோட நட்பை நான் இழக்க விரும்பல. அதனால நான் லண்டன் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் கிளம்புறேன். நீ கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கோ. யாருக்காக கொலை செஞ்சாலோ அவளை இவங்களுக்காக விலகிப் போக நினைச்சிருக்கா. நந்தினி உயிரோட இருந்திருந்தா கவிதாவுக்கு ராஜேஷை விட்டுக் கொடுத்திருப்பா. ஆனா கவிதா செஞ்ச அந்த ஒரு தள்ளு இன்னைக்கு 3 பேரோட வாழ்க்கையையும் சுடுகாடாக்கிடுச்சு. சந்தேகம்ங்கிற விஷயம் கண்ணை மறைக்கும்போது நாம யாரை கொல்லுறோம்னு கூட தெரியாம போயிடுது. இந்த கதையில வர்ற குமார் மாதிரி மனிதர்கள் நம்மளைச் சுத்தியும் இருக்கலாம். கவனமா இருங்க. இந்த கதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அதிரடி கேசுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் கபி கிரைமெக்ஸ்க்காக. ஸ்டே அலர்ட், ஸ்டே சேஃப்.